எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணிக்கு குழந்தையிலேயே, நான் அவங்கள குழந்தையிலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். அவங்களுக்கு போலியோ சம்மந்தமான வியாதி தான் இதாயிருச்சு. ஆனால் அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஆரோக்கிய நிலை நல்லா இருந்ததுனால அந்த குழந்தைக்கு அந்த காலெல்லாம் கட்டு போட்டு சரி பண்ணி ரொம்ப நாள் அந்த கால் பல வருஷம் கால் கட்டு போட்டு தான் வச்சுருந்தாங்க. அது ஏன் வச்சுருந்தாங்கன்னு அப்போல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அது மாதிரி போலியோ அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. அதே மாதிரி சேம் டைம் அவங்க என்னை விட பெரிய ஒரு அண்ணா, அவங்க பிறந்த உடனே போலியோவில் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஓரளவுக்கு நடக்கிறதுக்குள்ளேயே என்னமோ பண்ணாங்க, இப்போ வெகு தூரம் கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்திட்டாங்க. அவங்களுக்கு அந்த அண்ணா இருக்காங்கங்கிறதே எங்களுக்கு தெரியாது. ரொம்ப வருஷம் கழித்து அவங்க மகளினுடைய திருமணத்தின் போதோ இல்லை அதுக்கு முன்னாடியோ என்னமோ வேணும், அவங்களுக்கு ஒரு அண்ணா இருக்குது, அவங்க ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வர்றோன்னு அவங்க பேசுகிறாங்க. அப்போ தான் அந்த அண்ணாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அவங்கள பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது போலியோன்னா இப்படி தான் இருக்குமா, இந்த மாதிரி தான் அவங்க நடப்பாங்களா அப்படிங்கிறத முதல் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அப்போது ஒரு விஷயத்தை ஒரு நோயே வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய ஆற்றலையும் திறமையும் தரும்போது அவங்க இறைவனை சார்ந்தவங்களாயிடுறாங்க. என்னென்னா ஐயோ அப்படின்னு சொல்லி கையேந்தி பிடிக்கிறவங்கள தானே நம்ம இறைவன் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு நிலையை அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ இந்த எண்ணங்களுக்கு நம்மளை அது மாற்றிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவோ பெரிய சக்திகள் பிறக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை ஏன் நம்ம சரி பண்ணி வச்சுக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சரி, உங்களோட நான் பேசுகிறேன் இல்லையா, நான் ரொம்ப கரெக்டாக, நான் ரொம்ப இறங்கி சொன்னேன், நீ ரொம்ப யோகிமா அப்படின்னு கேட்குறவங்களாம் இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, எந்த யோகியதை சரியான இடத்துக்கு பொருந்தவில்லைன்னு சில அனுபவங்கள் வந்ததோ அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்மளை எப்படி சரியாக பதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்போ சில இடங்களில் ஒரு இடத்துல ஒரு கீழே வட்ட வடிவில் இருக்கிற ஒரு பொருளையோ அல்லது கூம்பு வடிவத்தில் இருக்கிற ஒரு பொருளையோ ஒரு குழிக்குள்ளே இறக்கி அதை பதிக்கிறோன்னு வைங்களேன், அதை பதிக்கும் பொழுது அதனுடைய தன்மை அடுத்ததில் சொல்கிறேன்.